நம்ம ஏன் ஹியூமன்ஸை விட கம்ப்யூட்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறோம்? இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். எப்போ எதை நம்ம புதுசாக லேர்ன் பண்ணாலும் நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், யாரா அவன் நமக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக தானே வந்தோம், இவன் எக்ஸ்ட்ரா லெக்சர்லாம் கொடுக்குறானே அப்படின்னு. பட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 1 2 3 தெரியாமல் மேக்ஸ் போட முடியாது. அதே மாதிரி பணம்னா என்னன்னே தெரியாம பணம் சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு நாங்க கிரிப்டோ கரன்சிஸ்ல ட்ரேடு பண்றது எப்படின்னு கத்துக் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு யூனிக்கான அசெட்டா இருக்கு ட்ரேட் பண்றதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். என்ன நம்புங்க, இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் உங்களை ஃபியூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கான்ஃபிடென்ட்டான ட்ரேடராக மாற்றும். சரி, இப்போ மறுபடியும் டாபிக்கு போகலாம். நம்ம ஏன் கம்ப்யூட்டர்ஸை நம்புகிறோம் ஹியூமன்ஸை விட? கம்ப்யூட்டர்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி டயர்ட் ஆகாது. அது நிறைய டேட்டாவை ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நேரத்துக்கும் ஸ்லோவே ஆகாமல் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அது ஹியூமன்ஸை விட ரொம்பவே எஃபிஷியன்ட்டு. கம்ப்யூட்டர்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி எனக்கு அவனை பிடிக்கும், இவனை பிடிக்காது, அவனை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸை அதுக்கேற்ற மாதிரி மாற்றாது. கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அக்யூரேட்டாக கச்சிதமாக பண்ணி முடிக்கும். கம்ப்யூட்டர்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணுற வேலையில் கவனம் சிதறல் இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த வேலையை மினிமல் எரரோட பண்ணி முடிக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நான் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸோட ப்ரைமரி லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? அதை மெஷின் லாங்குவேஜ் இல்லை பைனரி கோட்னு சொல்லுவாங்க. அது 0வும் 1ம் கலந்த ஒரு சீரியல் நம்பர் மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த எளிமையான துல்லியமான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு டிரான்ஸ்பரண்டான செக்யூர்டான யாராலையுமே மாற்ற முடியாத டிரான்சாக்ஷன்ஸை மனுஷங்களோட குழப்பங்கள் மற்றும் தவறுகள் இல்லாமல் பதிவு பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அடுத்த வீடியோவில் நம்ம பணத்தை பற்றியும் இந்த கவர்மெண்ட் அச்சடித்து கொடுக்குற இந்த நோட்டை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு வரலாம். ஸோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உலகத்தை இன்னும் ஸ்மார்ட்டாக மாற்றலாம் வாங்க. ஹாப்பி ட்ரேடிங்.